வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா, உடல் வலி, வாத நோய், அது ஆர்எஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொமட்டாய்டு ஆர்த்தட்டிஸ், இல்லைன்னா எந்த விதமான ஆர்த்தட்டிஸாக இருந்தாலும் முட்டுகளுக்குள்ள இருக்கிற வலி, வீக்கம் அத்தனையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை குழம்பு தான். அந்த கீரை முடக்கத்தான் கீரை. முடக்கு அத்தான் அப்படின்னும் போதே முடங்குகிற எல்லா விதமான கைகால் வலிகளையும் தீர்க்கக்கூடியது. 10 ரூபா செலவில் பறந்து போகும் நம்முடைய நோய்கள் எல்லாம். இதெல்லாம் பாட்டிகள் சொன்ன குழம்புக. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது அல்ல 15 நாளுக்கு ஒரு முறையாவது நம்ம வீட்டில் இதை செய்யணும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இது அனைவரும் சாப்பிட்லாம். அந்த நோய் இருக்கிறவங்க, வலி இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம். அது சாப்பிடும் பொழுது நம்மளுடைய எலும்புகள் எல்லாம் வலுவாகும், உடம்பில் இருக்கிற வலிகள் அத்தனையும் தீரும். இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல ஒரு வாணலி வைத்து 1 கப்பு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது, இல்லை கடலெண்ணெய். அந்த மாதிரி எண்ணெயை விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு வெந்தயம் போட்ட உடனே நீங்கள் பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு உரித்தது அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கின்னு அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 3 பச்சை மிளகாய் இதையும் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு 1 கப்பு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி பொன்னிறமாக ஆனதும் 1 கப்பு தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி அது வதங்கி நம்ம குழஞ்சி வரும் பொழுது ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய். இது கத்திரிக்காய் போட்டால் ரொம்ப நல்லது, இல்லை போடாமலும் வைக்கலாம், தப்பு இல்லை. அந்த கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ நீல வாக்கில் அரிஞ்சு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு எலுமிச்சை சைஸு புளி அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த புளி கரைசலோடு நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கணும். முதல்ல 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடியிலேயே நான் தனியா, மிளகாய், அரிசி எல்லாமே போட்டு அரைச்சிருப்பேன், மிளகு, சீரகம்லாம். அது நான் ஒரு பதிவாக போடுறேன். அந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். அப்படி குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள், தனியாத்தூள் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாய் அப்படி சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கலருக்கு வேணும்னா நீங்கள் காஷ்மீர் சில்லி 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நான் சேர்த்துருக்கேன். இல்லை வேணான்னா இது சேர்க்க வேண்டியது இல்லை. இந்த குழம்புக்கு இதுவரெல்லாம் கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு அந்த வதங்கின வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதில் இந்த குழம்ப விடுங்க. இந்த புளி கரைசலை விட்டு அதை நல்லா கொதிக்கணும். நல்லா அது சலசலன்னு கொதிக்கிறதுக்குள்ளே நீங்கள் பக்கத்தில் அடுப்பில் நீங்கள் ஒரு மசாலா இதுக்கு நல்லா அரைக்கணும். அதுக்காக அது எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல ஒரு வாணலி வச்சுக்கோங்க பக்கத்தில். அந்த வாணலியில் நம்ம சுக்கு கூட சேர்க்கணும். அதனால் நீங்கள் சுக்கை அப்படியே போட்டால் மிக்சியில் அரையாது. அதனால் நீங்கள் கல்லில் கொஞ்சம் தட்டிக்கோங்க, உரலில். அதை தட்டி பஞ்சு பஞ்சியாக வரும். அப்படி வரும் பொழுது நீங்கள் பக்கத்தில் ஒரு வாணலி வச்சுட்டு இந்த குழம்பு கொச்சிக்கினே இருக்கட்டும், அதுக்குள்ளே இதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு. அதனால் நீங்கள் பக்கத்தில் கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் மிளகு, இல்லை 1/2 ஸ்பூன் கூட போடலாம், அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், பூண்டு நல்லா தோலோடு சேர்த்தது ஒரு 10-15 பல். நீங்கள் இடிச்சிங்க இல்லையா, அந்த சுக்கு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா 1 கப்பு முடக்கத்தான் கீரை நல்லா காம்புலாம் இல்லாமல் ஆஞ்சி எடுத்து வச்சது, கழுவி சுத்தப்படுத்தினது, அதையும் எடுத்து போட்டு அதில் நல்லா வதக்குங்க அந்த எண்ணெயிலே. அது வதங்கின உடனே நீங்கள் அதை ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அதுக்கிடையில் நீங்கள் இந்த குழம்பு கொச்சிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்து பாருங்கள். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது கூட நீங்கள் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லமும் சேர்த்து அதை நல்லா கொச்சி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பொழுது நீங்கள் இதை அரைச்சி, இந்த அரைச்ச விழுதை நீங்கள் பச்சை நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, அதை நீங்கள் அதில் அந்த குழம்புல கரைச்சி விட்டுருங்க. அது விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்றது கிடையாது கீரை விட்ட உடனே. அதனால் அதையும் கரைச்சி விட்டு கொதித்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி அந்த குழம்பை நீங்கள் இறக்கி வச்சிடலாம். இது சுட சாதம் போட்டு சுட சாதம் வடித்து ஆவை பறக்க அதில் இந்த குழம்பு சூடாக இருக்கணும். அந்த மாதிரி சூடாக ஊற்றி
நம்ம சாப்பிடும் பொழுது அவ்வளவு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து மருந்து குழம்பு தானே அப்படின்னு நினைக்காதீங்க. கசப்புத்தன்மையே இருக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தடில் செய்யுங்க, கண்டிப்பாக கசக்காது. நீங்கள் அந்த கீரை வதக்கும் போது கூட ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. திட்டமாக கலர் மாறாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. கசப்பு தன்மையே இருக்காது, ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து நம்ம அந்த மாதிரி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா தோசைக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி தோசை அந்த மாதிரி போடும்போது அதுக்கும் நீங்கள் சுட்டு இந்த குழம்பை வச்சு கொடுக்கலாம். இது ரொம்ப 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 நல்ல மருத்துவ குணம் நிறைந்தது. எல்லா விதமான உடலில் இருக்கிற வலிகளை தீர்க்கக்கூடியது. இதில் வந்து தோசை செய்யலாம், முடக்கத்தான் தோசை, முடக்கத்தான் சட்னி, முடக்கத்தான் ரசம், இந்த மாதிரி முடக்கத்தான் குழம்பு, அந்த மாதிரி நிறைய அந்த கீரைகளை வச்சு நிறைய செய்யலாம். இது எங்கள் பாட்டி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் வீட்டில் அடிக்கடி இதை செய்வோம். அதனால் நீங்களும் செய்யுங்க ஒரு முறை. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி குழம்புகள்லாம் சொல்லி சாப்பிட கற்றுக் கொடுங்க. அது கண்டிப்பாக அப்படி சாப்பிடும் பொழுது மருந்தே உணவாக நமக்கு மாறும். சரிங்களா? இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.